ஹலோ மைடிய கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த விராட் கோலி விஷயம். விராட் கோலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்கு புக்குன்னு ஒரு 3 மாசமாக வந்து எனக்கு வந்து லீவ் வேணும்னு கேட்டுட்டு போயிடுறாரு. நிறைய இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை பற்றி சோஷியல் மீடியாஸில் நிறையா பேசினாங்க. நிறைய தேவையில்லாத விஷயங்களையும் பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிகிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்லி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் விராட் கோலியோட பிரதர் அதை வந்து முழுவதுமாக மறுத்தாரு. இப்போ அவருக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க. பட் அதுவுமே அஃபீஷியல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வெளியில் வந்துருச்சு. ஏபி டிவில்லியர்ஸ் வேற ஒரு லைவ்ல அதை சொல்லிட்டு அப்புறம் வந்து இல்லைங்க அது உண்மை கிடையாதுங்கிற மாதிரி அவரும் சாரி கேட்டிருந்தாரு. இப்படி போயிட்டு இருக்கிறப்போ சோஷியல் மீடியாஸ் வந்து விராட் கோலியை வச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. உனக்கு என்ன இந்தியா ஆடுறதை விட உனக்கு என்ன பெரிய இது, இந்தியா தான் உனக்கு முக்கியம், இந்தியாவுக்காக நீ வந்து ஆடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவையே இல்லாமல் நிறைய விஷயங்களை பரப்பிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ நேற்று வந்து இந்த சௌராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் தலைமையில் ராஜ்கோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விருது வழங்கும் விழா மாதிரி ஒன்று நடத்தினாங்க. ஓகே, அதில் வந்து ஜெய்சா பங்கேற்றிருந்தாரு. அவர் விராட் கோலி பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா தெளிவா ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்தினார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, 15 வருஷமா விராட் கோலி வந்து இந்திய கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. இந்த 15 வருஷத்துல விராட் கோலி லீவு அப்படின்லாம் வந்து கேட்டு எடுத்ததே கிடையாது. இன்கேஸ் இன்ஜுரி இல்லை வேற ஏதாவது ரீசன் இல்லை நாங்க பிரேக் கொடுக்குறோம் இப்படிங்கிற விஷயத்துக்காக மட்டும்தான் விராட் கோலி வந்து ரெஸ்ட் எடுத்திருக்காரே தவிர சும்மா அனாவசியமா அவர் எடுத்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் இப்போ பர்சனல் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் கேட்கிறாரு, ஒரு ரெஸ்ட் எடுக்கிறாரு, ஒரு லீவ் எடுக்கிறாரு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும். அது அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். நம்ம டெஃபினெட்லி அது அவருக்கான உரிமை. அவர் கேட்டா நாங்க கொடுத்துதான் ஆவோம். அதுவும் விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர் கேட்கிறப்போ நாங்க எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்லாம் அவர் எங்கள்கிட்ட சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி அது யாருக்கிட்டையுமே சொல்ல தேவையில்லை. அது அவரோட தனிப்பட்ட உரிமை அப்படிங்கிற மாதிரி விராட் கோலியை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, காரணம் இல்லாமல் வந்து விடுப்பு எடுக்கிறவர் வந்து விராட் கோலி கிடையாது. ஸோ டெஃபினெட்லி விராட் கோலி ஒரு ரீசன்னால தான் வந்து அந்த லீவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறாரு. ஸோ இதை பத்தி பெருசா யாரும் பேச வேணாம். அண்ட் அவர் கூடிய விரைவில் கம்பேக் பண்ணுவாரு. பிசிசிஐ அவர்கிட்ட தொடர்ந்து கான்டாக்ட்ல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாரு. அகைன் நானும் அதை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றேன். ஏன்னா அவருக்கு என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, நல்லதா இருக்கலாம், இல்லை கெட்டதா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அதை பற்றி ரொம்ப பேசி அது ஒரு பெரிய விஷயமா மாத்துற இதில் வந்து நம்ம இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா உலகம் அப்படி தான் ஆயிடுச்சு. இதை பற்றி ஒரு போஸ்ட் நம்ம போடுறோம் அப்படின்னா அது கீழே 10 கமெண்ட் வரும், பேடாக வரும். அவனுங்கெல்லாம் யார் என்னன்னு கூட தெரியலை. அப்படி தான் போயிட்டு இருக்கு இந்த சோஷியல் மீடியா உலகம். ஆப்வியஸ்லி நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு. நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க கடந்த 4-5 வருஷமாக. ஆனால் அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அவங்களையெல்லாம் பற்றி யாருமே பேசுறது இல்லை. சம்பந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை கூட்டிகிட்டு வந்து பேசி காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறது தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? விராட் கோலி இல்லாம இந்தியன் டீம் ஒரு மாதிரி இருக்குதான், பட் ஸ்டில் அது அவரோட தனிப்பட்ட உரிமை. அவர் வருவார், வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ உங்களோட கருத்து என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இதை பத்தி அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.